ஹாய், மிச்ச நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறேன். நிறைய பேர் இருந்தீங்க, ஏன் ரெகுலரா அப்லோட் பண்றீங்க இல்ல, வீடியோ போடுங்க அந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் தெரியும் தானே, நம்ம ஒரு ட்ரேடர் யூடியூபர் இல்லை, அதனால கிடைக்கிற டைம் பொறுத்து கொண்டு வீடியோ அப்லோட் பண்ணலாம். சரி, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லினால், இதுக்கு முதல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஃபேவரி கேப், ஓட பிளாக் இது எல்லாமே பார்த்து முடிச்சிருந்தோம். இப்ப கடைசியா ஒரு என்ட்ரி டைப் ஒன்று பார்த்துருந்தோம், அப்படித்தானே. இன்றைக்கு அந்த ஓட பிளாக்கோ அல்லது ஸ்வீப்போ ஏதாச்சும் ஒன்று நடக்கிற மாதிரி நம்ம எம்பி எடுக்கணுமா இருந்தால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்ப ஒரு கன்ஃபர்மேஷன் மெதட்டை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா, இதை சொல்றது சிங்கிள் கேண்டில் மெட்டிகேஷன் அப்படின்னு சொல்லி. சரியா, இப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேண்டில்ஸ் காட்டும். இப்ப டைப் ஆஃப் கேண்டில்ஸ் அடிச்சுட்டா உங்களுக்கு அதுல வரும் நிறைய கேண்டில். அது ட்ராகன் பிளே, டோச்சி டோச்சி, அதுக்கப்புறம் ஹமர் கேண்டில், இந்த மாதிரி இன்வெர்டர் ஹமர், இப்படி நிறைய கேண்டில்ஸ் வரும். சரியா, அப்ப இதை பத்தி நான் என்னுடைய படிக்கிறது வர இல்லை. நீங்க இதெல்லாமே தேடி படிச்சு போடுங்க. கூகுள்ல போட்டாலே நிறைய வரும். இப்போ உதாரணத்துக்கு பட் இஸ் டோஜி என்று போட்டீங்கன்னா டோஜியை பத்தி அவ்வளவுமே உங்களுக்கு வரும். சரியா, இப்ப இந்த மாதிரி ஒரு ஓட பிளாக் கொண்டு இருக்கி அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஓட பிளாக்கு மார்க்கெட் வருது. அப்ப நம்ம இதுல ஒரு பை ஒன்று போடுறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். மார்க்கெட் அப்ட்ரெண்ட்ன்றதுனால ஓட பிளாக் வருது. அப்ப பை ஒன்று போடுறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப எல்லா ஓட பிளாக்கும் வேலை செய்யறது இல்லை. ஒரு சில ஓட பிளாக் தான் வேலை செய்யும். என்ன மாதிரி அந்த இடத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம்டால், இப்ப உதாரணத்துக்கு இந்த முதலாவது இருக்கிற இந்த செக்ஷனை பாத்தீங்கன்னா இதுல பாதல் தெரியும். ஒரு அழகான ஒரு டீசெண்டான ஒரு கமர் கேண்டில் ஒன்று இருக்கு. அடுத்து வந்த கேண்டில் என்ன செஞ்சிருக்கு, அதை முடியால க்ளோஸ் வச்சிருக்கு. சரியா, இப்படி ஒரு ஓட பிளாக்ல ஒரு கமர் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுமாக இருந்தால் அதுக்கு அடுத்த வார கேண்டில் என்ன செய்யணும், கட்டாயம் முதலாவது வந்து இந்த கமர் கேண்டில் பொடி க்ளோஸ் வைக்கணும். சரியா, அப்படி வைக்குமாக இருந்தால் அதை ஒரு கன்ஃபர்மேஷனை நாம் எடுக்கலாம். சரியா, இப்போ கன்ஃபர்மேஷன்ன்றது நமக்கு ஒரு இதுல இருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான ஒரு 30% ஆஃப் கன்ஃபர்மேஷன் தான். இதுல இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா கட்டாயம் மார்க்கெட் மேலதான் போகணும் எந்த ரூலுமே இல்லை. நமக்கு இதை ஒரு கன்ஃபர்மேஷனை பயன்படுத்தும், அவ்வளவுதான். சரியா, இப்ப அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது இருக்கிற பாருங்க. இதுல ஒரு அழகான டோஜி கேண்டில் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அப்படித்தானே. அதுக்கு அடுத்த வந்த கேண்டில் என்ன செஞ்சிருக்கீங்க, ஒடியால க்ளோஸ் வச்சிருக்கீங்க. அப்ப இதுவும் ஒரு நமக்கு கன்ஃபர்மேஷன். இப்ப அடுத்த பாருங்க, இதை சொல்லுவாங்க எங்கிள் திங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, புள்ளி செங்கிள் திங்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இதுல ஒரு ரெட் கலர் ஹேண்டில் வந்துருக்கி. அந்த ரெட் கலர் ஹேண்டில் என்ன செஞ்சிருக்கீங்க, பொடியால அடுத்த வந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கீங்க. அப்ப இதுல ஓவரால் உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்க இல்லையா, அந்த ஓட பிளாக்ல வந்து நிக்கிற அந்த கேண்டில் அதுக்கு அடுத்ததா வர கேண்டில் என்ன செய்யணும், பொடியால க்ளோஸ் வச்சால் அது ஒரு கன்ஃபர்மேஷன். அது டோஜியா இருக்கட்டும், கமரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஓட பிளாக்ல ஒரு ஹேண்டில் வந்து தொட்ட உடனே அடுத்ததா வர ஹேண்டில் என்ன செய்யணும், அதை பொடி க்ளோஸ் வச்சால் அதை நாம் ஒரு கன்ஃபர்மேஷனா எடுக்கலாம். இப்ப சில பேருக்கு எப்படி டவுட் வரும் என்றால், இந்த ஓட பிளாக்ல வந்து தொடர அந்த ஹேண்டில் கட்டாயம் ஒரு கிரீன் கலர் ஹேண்டில் அடிக்கணுமா என்ற ஒரு டவுட் வந்து வரும். அப்படி எந்த ரூலுமே இல்லை. அது கிரீன் கலர் ஹேண்டிலோ ரெட் கலர் ஹேண்டிலோ கலர் முக்கியம் இல்லை. சரியா, அந்த ஓட பிளாக்ல வந்து ட்ரிகர் ஆகிற அந்த ஹேண்டில் அடுத்த வார ஹேண்டில் பொடி க்ளோஸ் வச்சால் சரி. சரியா, அது ரெட்டா இருந்தாலும் சரி, கிரீனா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பொடி க்ளோஸ் வைக்கிற அந்த ஹேண்டில் கட்டாயம் ஒரு கிரீன் கலர் ஹேண்டிலா இருக்கும் அப்பென் மார்க்கெட்டுக்கு. சரியா, அப்ப இதெல்லாமே நமக்கு நோமலா பார்க்க முதல் வைக்கிற நாலுமே நோமலா பார்க்கும் நேரம் விளங்கும். ஓட பிளாக்ல வந்து ஒரு ஹேண்ட்ல வந்து ரிகர் ஆகுது. ரிகர் ஆகிற நேரம் அடுத்த ஹேண்ட் என்ன செஞ்சுட்டு அதுல இருந்து ஒரு பொடி க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. அப்ப இதை பார்க்கணும் நமக்கு என்ன விளங்கும், இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைச்சிருக்கு என்று விளங்கும். இப்ப இந்த இந்த அறிக்கை பாருங்க, இது இது பார்த்த உடனே சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப இந்த மாதிரியும் மார்க்கெட்ல நிறைய இடங்கள்ல வரும். அப்ப இது ஒரு கன்ஃபர்மேஷனா ஒரு டவுட் இருக்கு. அப்ப இதுல நீங்க என்னத்தை பார்க்கணும்டா, இந்த முதலாவது இருக்கிற இந்த ஹேண்டில் ஒரு கமர் கேண்டில் தானே. இந்த ஹேண்டிலுக்கு உள்ளுக்குத்தான் மற்ற ரெண்டு ரெட் கலர் ஹேண்டிலும் வந்துருக்கு. அப்ப இதை நாம இன்சைட் வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரெண்டு ஹேண்டிலையும் இந்த இடத்துல நாம கணக்கில் எடுக்க மாட்டோம். சரியா, அந்த ரெண்டு ரெட் கலர் ஹேண்டிலும் இந்த கிரீன் கலர் ஹேண்டிலுக்கு உள்ளுக்கு இருக்கிறதுனால அது இன்சைட் வார், அது இருக்கிறதும் இல்லாம போறதும் ஒன்றுதான். சரியா, அப்ப அதனால நோமலா நாம என்ன செய்வோம், இந்த மாதிரி லைன் ஒன்று அடிச்சு பார்த்தோம் என்றால் அந்த ஹேண்டில் உள்ளுக்குத்தான் அந்த ரெட் கலர் ஹேண்டில் இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஹேண்டில் கணக்கில் எடுக்காம அடுத்த வந்த ஹேண்டில் பொடி க்ளோஸ் வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தா சரி. சரியா, இப்ப இதுக்குள்ள இந்த ரெண்டு ஹேண்டில் தான் வரலாமா, இந்த ஹமர் ஹேண்டிலுக்குள்ள ரெண்டு ரெட் கலர் ஹேண்டில் தான் வரலாமான்னு கேட்டா இல்ல, அதுக்குள்ள எத்தனையும் வரலாம். ரெட் கலர் ஹேண்டில் வரலாம், கிரீன் கலர் ஹேண்டில் வரலாம், எத்தனையும் வரலாம். ஆனா அந்த ஹேண்டில் பிரேக் பண்ணும்போது கட்டாயம் ஒரு பொடி க்ளோஸ் நடந்திருந்தால் அதை நாம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க.
இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு நாலேஜ் மட்டும் தரேன். இந்தந்த மாதிரி இருந்தால் இந்தந்த மாதிரி ஒர்க் பண்ணும் என்று நாலேஜ் மட்டும் தரேன். இப்ப இதே எடுத்துக்கொண்டு அப்படியே அப்ளை பண்றது இல்லை. நீங்க இதை கொண்டு மார்க்கெட்ல டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே ஓகே உங்களுக்கு கிளியர் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா தான் அதுல இருந்து நீங்க மணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். சரியா? இப்போ ஓவரால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு அப் அண்ட் மார்க்கெட்ல ஒரு ஓட பிளாக்ல ஒரு ஹேண்டில் ஒன்று ரிகர் ஆகும் போது அடுத்த வார ஹேண்டில் என்ன செய்யணும், அதை பாடி க்ளோஸ் பண்ணினா அது ஒரு கன்ஃபர்மேஷன். சரியா? அப்ப இதைத்தான் சொல்றது சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லி. அப்ப இதெல்லாமே உங்களுக்கு நார்மலா இருக்கும். இந்த இடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு குழப்ப வலிக்கணும் கடைசியா இருக்கிறது. இதுக்குள்ளுக்கு எத்தனை ஹேண்டில் இருந்தாலும் அதெல்லாம் இன்சைட் வார், அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம். அடுத்த வாரம் ஏதாச்சும் ஒரு ஹேண்டில் பாடி க்ளோஸ் பண்ணினால் அதை நாம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம். திருப்ப திருப்ப சொல்றது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிட்டதுக்கு அப்புறமா கட்டாயம் மார்க்கெட் அப்படின்ட்டு அப்படியே மேலே போய் கொண்டு அர்த்தம் இல்லை. அதுல இருந்து கூட மார்க்கெட்டுகளுக்கு வந்து இந்த பிக்கையும் ஸ்வீப் பண்ணிட்டு போகலாம். சரியா? நீங்க மார்க்கெட்ல ஓட பிளாக்ல மார்க் பண்ணுங்க தானே, மார்க் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எத்தனையோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சி அப்பையும் அது ஃபெயில் ஆயிருக்கும். சரியா? அப்ப எப்படி ட்ரேட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு தான் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி வலிக்கிற நேரத்துல இப்ப இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு 10 என்று கிடைக்கிறா, ஒரு 3 என்று ஃபெயில் ஆகினாலும் 7 என்று என்ன செய்யும், வின் ஆகும். அப்ப இருக்கிற எல்லா மணியையுமே நீங்க போட்டு மணி மேனேஜ்மெண்ட் இல்லாம ஒரு இந்த இதை கண்ட உடனே நீங்க ட்ரேட் ஒன்று எடுத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகினா என்ன நடக்கும், பெரிய ஒரு லோஸ்ட் கொண்டு போகும். அப்ப அதுக்கப்புறமா ஹேர்டிங்க விட்டுட்டு போதான் இருக்கு. அப்ப அதனால லொஸ்ட்ன்றது கொமனா நடக்கிற ஒன்று, எல்லா இடத்துலையுமே நடக்கும். இப்ப நம்ம சரியா அந்த ட்ரேடையும் மணியையும் மேனேஜ் பண்ணி செஞ்சோம்ன்றது நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கலாம். சரியா? இப்ப அப்ட்ரெண்ட் பார்த்து முடிச்சிருக்கேன். இந்த அப்ட்ரெண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் என்றால், முதலாவது விஷயம் எந்த மாதிரியான ஹேண்டில்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கூகுள்ல தேடி படிச்சுக் கொள்ளுங்க அல்லது வேற யார்ட்டையாவது கேட்டு படிச்சுக் கொள்ளுங்க. இப்ப நான் உங்களுக்கு இதுல சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன். சரியா? அப்ப ஓவரால் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்டா, ஓட பிளாக்ல ஒரு ஹேண்டில் ஒன்று ஃபிகர் ஆகும் போது அடுத்து வரக்கூடிய ஹேண்டில் என்ன செய்யணும், அதை பொடியால க்ளோஸ் வச்சால் அதை நாம ஒரு கன்ஃபர்மேஷனா எடுக்கலாம். அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்லையும் பார்க்கலாம். அதே விஷயம் ஒன்றும் இல்லை. ஓட பிளாக்ல ஒரு ஹேண்டில் ஒன்று ஃபிகர் ஆகும் போது அடுத்து வார ஹேண்டில் என்ன செய்யணும், அதை பொடியால க்ளோஸ் வைக்கணும். இதுல கிரீன் கலர்ல மார்க் பண்ண பிறகு உண்மையாக ஒரு ரெட் கலர் ஹேண்டிலா வரும். சரியா? இந்த மாதிரி ஒரு ஓட பிளாக்ல போய் ட்ரிகர் ஆகிற அந்த ஹேண்டில் ரெட் கலர் ஹேண்டில் அடிக்கணும், கிரீன் கலர் ஹேண்டில் அடிக்கணும் என்று இல்லை. டவுன் ட்ரெயின் மார்க்கெட் அடிக்கும் போது ஓட பிளாக்ல ஒரு ஹேண்டில் ட்ரிகர் ஆனது பிறகு அடுத்து வந்து பாடி க்ளோஸ் வைக்கிறது கட்டாயம் ரெட் கலர் அடிக்கும். இதுவே அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பாடி க்ளோஸ் வைக்கிறது கிரீம் கலர்ல இருக்கும். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பாடி க்ளோஸ் வைக்கிறது ரெட் கலர்ல இருக்கும். சரியா? அப் ட்ரெண்ட்ல பார்த்து அதே விஷயம் பாருங்க, எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை, கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். மற்றபடி விஷயம் ஒன்றுதான். ஓட பிளாக்ல ஒரு ஹேண்டில் ஒன்று ரிகர் ஆகும் போது அடுத்து வரக்கூடிய ஹேண்டில் என்ன செய்யணும், அதை பாடி க்ளோஸ் வைக்கணும். சரியா? இப்ப உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு ரெட் கலர் ஹேண்டில் ஒன்று இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு பார்க்கலாம் உள்ளுக்கு நிறைய ஹேண்டில்ஸ் வந்துருக்கு. பிறகு என்ன செஞ்சிருக்கு, அடுத்து வந்த ஒரு ஹேண்டில் எல்லாத்துக்குமே ஒரு பாடி க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. ஆகவே இதை நாம ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப உங்களுக்கு எவ்வளவு ரீரவுண்ட் என்ற பண்ற என்ற டவுட் ஒன்று வரும். சரியா? உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கொள்வோமே, இதுல ஒரு எங்கிள் பிங் ஒன்று கிடைச்சிருக்கு, எங்கிள் பிங் ஒன்று கிடைச்சிருக்கு. சரியா? அப்ப இந்த மாதிரி பாடி க்ளோஸ் நடந்துதான் இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல பாடி க்ளோஸ் நடந்ததுக்கு அப்புறமா தெரியும் இது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. அப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற இந்த இடத்திலேயே ட்ரேட போடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க என்றால் அடுத்த ஹேண்டில மூவ் பண்ண விட்டு அடுத்த ஹேண்டில் என்ன செய்ய முடியல, சில டைம் இதுல ஓப்பன் ஆகிற அந்த கேண்டில் என்ன செய்யும் என்றால் இந்த ரீதன் கிரீங்கள கேண்டில், இந்த கிரீங்கள கேண்டில் லோவை இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கேண்டில் இப்படி கீழே வரும். சரியா? அப்ப நீங்க ஒன்று என்ன செய்யலாம், இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்ச இடத்துலயும் ட்ரேடுக்கு என்டர் ஆகலாம். அல்லது அந்த ஃபேவலிக்கு எப்ப ஃபில் பண்ண வரும் தானே அந்த மாதிரி இந்த கிரீங்கள கேண்டில் லோ இருக்குத்தானே அதுக்கிட்ட பிக்கோ ஏதோ பொடியோ ஒன்று வார நேரத்தை நீங்க என்ற பண்ணலாம். சரியா? இதுதான் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறதும் ட்ரேட் ஒன்று என்கிற விதமும். நான் அவசரமா வேகமா சொல்லி முடிச்சீங்க, விளங்கிக்க தெரியல, விளங்காதாக திரும்ப பாருங்க, ஒரு கட்டாயம் விளங்கும். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஓவராலா ஒரு அப் அண்ட் மார்க்கெட்ல ஒரு ஓட பிளாக்ல ஒரு ஹேண்டில் ஒன்று ட்ரிகர் ஆகும் போது அடுத்து வார ஹேண்டிலோ அல்லது அதுக்கு ஒரு சில ஹேண்டிலுக்கு பிறகு வார ஒரு ஹேண்டிலோ பொடியால க்ளோஸ் வச்சால் அதை நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்.
அப்ப அந்த ஓட பிளாக்ல ட்ரிகர் ஆகிற அந்த கேண்டில் நிறம் முக்கியம் இல்லை, ஆனால் பொடி க்ளோஸ் வைக்க அந்த கேண்டில் என்ன செய்யும், கட்டாயம் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருந்தால் கிரீன் கலர்ல இருக்கும். அப்படித்தானே? இதுவே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஓட பிளாக்ல ட்ரிகர் ஆகிற அந்த கேண்டில் நிறம் முக்கியம் இல்லை, அடுத்ததா க்ளோஸ் வைக்கிறது கட்டாயம் ரெட் கலரா இருக்கு. சரியா? ஒன்று நீங்க ட்ரேடுக்கு என்டர் ஆகும் போது கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற அந்த இடத்துல என்டர் ஆகலாம், அல்லது அந்த ஃபேவலி கேப்பை ஃபில் பண்ண வரும் தானே அந்த கேப்ல நீங்க என்டர் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த இந்த இடத்துல வச்சு என்டர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கொள்ளும், இந்த இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு அப்ப ஸ்டொப்லஸ் இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி போனால் இந்த ஓட பிளாக் ஃபீல்டுக்கு தான் நீங்க கட்டாயம் ஸ்டொப்லஸ் வைக்கணும். அதுக்கு என்ன காரணம் உண்டா, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஓட பிளாக்கு மேலுக்கு வரும். அப்ப இந்த இடத்துல தான் நீங்க ஸ்டொப்லஸ் வைக்கணும். என்ன காரணம்டா, சில நேரம் இதுல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு மார்க்கெட் என்ன செய்யும்டா, இதுல இருந்து அப்படியே மேல போய் இந்த தான் கிரீன் கலர் கேண்டில் ஹை இருக்கு தானே, இதை என்ன செய்யும்னா பிக்கால ஸ்வீப் பண்ணும். பிக்கால ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் அதுல இருந்து கீழுக்கு வரும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நீங்க கட்டாயம் ஓட பிளாக்கு மேலுக்கு தான் வைக்கணும். அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இருந்தா ஓட பிளாக்கு கீழுக்கு நீங்க எஸ்எல்ல வச்சு விட்டீங்கன்னா சரி. சரியா? அப்படி நம்ம எஸ்எல்ல ஓட பிளாக்கு கீழுக்கும் மேலுக்கும் வைக்கும் நேரங்கள்ல சில நேரம் நம்மளோட ஸ்டோப்லஸும் ஹிட் ஆகும். சரியா? ட்ரை அதெல்லாமே நம்ம மார்க்கெட்டை ட்ரெண்டை பொறுத்து, நியூஸை பொறுத்து அப்படி இருக்கு. சரியா? அப்ப நான் திரும்ப ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். முதலாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஒழுங்கா வரைங்க. அதுக்கப்புறமா அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்றது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறமா தேவலிக்கு எல்லாமே பார்த்து ஓட பிளாக் மார்க் பண்ணுங்க. எல்லா ஓட பிளாக்குமே ஒர்க் பண்ணாது என்றதை முதலாவது மைண்ட்ல ஆணி அடிச்ச மாதிரி ஏற்றிக்கொள்ளுங்க. ஒரு சில இடங்கள் நமக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால மார்க்கெட் கட்டாயம் அதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி போகும்ட்டு இல்லை, அது கூட ஒரு சில நேரங்கள்ல ஃபெயில் ஆகலாம். அப்ப இதுகள்ல இருந்து எப்படி தப்பிக்கொள்றேன்னு சொல்லிட்டுன்னா மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட் அதுல பத்தி படிச்சு கொள்ளுங்க. இது எல்லாமே கொண்டு நீங்க என்ன செய்யணும், மார்க்கெட்ல டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் போமா இருக்கா, அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா, அல்லது இதுல மூவ் ஆயிருக்கான்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அப்ப இந்த நுழையத்தை எடுத்துக்கொண்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணினால் மட்டும்தான் உங்களுக்கு அதுல இருந்து earn பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தவிர்த்து இதை கொண்டு அப்படியே பார்த்து எல்லாமே படிச்சுட்டு இருந்தாங்க என்று கொண்டு ட்ரேட் போடுறது இல்லை. சரியா? அப்படி இதுவரைக்கும் படிச்சுட்டு ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாமாண்டா இன்னிடத்துக்கு எல்லாரும் கோடீஸ்வரன் நடிப்பாங்க. சரியா? நீங்க ஏர்ன் பண்ணணுமாக இருந்தால் கட்டாயம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் ஏர்ன் பண்ணலாம். 24 மணிக்கு அளவும் நீங்க பிராக்டிஸ் பண்ணினால்தான் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க என்றால் 24 மணிக்கு அளவு நீங்க பிராக்டிஸ் பண்ணித்தான் வேணும். சரியா? அப்ப இதை எடுத்துக்கொண்டு மார்க்கெட்ல பெக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, என்ன மாதிரி இது மாதிரி எல்லாம் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா, ஓகேவா, எத்தனை தரம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கீங்க டெஸ்ட் பண்ணுங்க. சரியா? இப்ப மிச்சம் கூட தரம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க மாதிரி இருந்தா இது சரி வருமா, இது சரி வராது. அப்ப என்ன நடக்கும், கூட ஸ்டாப் லாஸ் அடிச்சா நம்ம மணி எல்லாமே போயிடும். சரியா? அப்ப அப்படி எல்லாமே நடக்காது. நீங்க சரியா ஓட பிளாக்க மார்க் பண்ணி எஸ்எம்சி படி நீங்க சரியா செய்ய வலிக்கிற நேரத்துல உங்களை அப்படி எஸ்எல் எந்த நேரமும் ஹிட் ஆகிக்கொண்டே இருக்காது. சரியா? அப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்க முதலாவது டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ரேடுக்குள்ள வாங்க.